சாம் அந்த பூந்தோட்டத்தில் மயங்கி விழுந்தபோது அங்கிருந்த அந்த பிரம்மாண்ட இதயம் வெடித்து அதிலிருந்து இரத்தம் ஆறாக ஓடியது. அந்த இரத்தத்திலிருந்து லண்டன் மியூசியத்தில் இருந்த அந்த பெண், சூனியக்காரி, உயிர்த்தெழுந்தாள். அவள் சாமியின் வயிற்றைத் தொட்டு, "நீ வெறும் தாயல்ல, என் எஜமானன் மீண்டும் பிறக்கப் போகும் பலிபீடம்" என்று கத்தினாள். லண்டனில் பிரஜனுக்குச் சாயம் பூசியது அவனை தலைவனாக்க அல்ல, அவனை ஒரு உயிருள்ள சாவியாக. அந்த மியூசியம் உரிமையாளர் ஒரு மந்திரத்தை ஓத பிரஜனின் உடல் சிதைந்து உருமாறியது. பிரஜன் இப்போது ஒரு மனிதனே இல்லை, அவன் ஒரு இருள் சக்தியின் மொத்த வடிவம். சாம் முன்னால் பிரஜன் அரக்கனாக வந்து நின்றான். ஆனால் சாம் அவனை பார்த்து பயப்படாமல் அவனது சட்டையை பிடித்து இழுத்தாள். "வா பிரஜன், இந்த உலகத்தையே இருளாக்க நம் குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது." உண்மையில் சாம் அந்தச் சூனியக்காரியால் பாதிக்கப்பட்டவள் அல்ல. சாம்தான் அந்தச் சூனியக்காரியின் மறுபிறப்பு. அவள் இத்தனை நாள் பயந்தது போல நடித்ததெல்லாம் பிரஜனை, அரக்கனை முழுமையாக தயார் செய்வதற்காகத்தான். பிரஜன் இப்போது அவளது கட்டளைக்கு கட்டுப்பட்ட ஒரு அடிமை, ஜாம்பி டீமன். அவன் அவளது காலடியில் மண்டியிட்டான். சாம் அந்த பொம்மையை எடுத்து தன் வயிற்றில் வைத்தாள். பொம்மை அப்படியே சாமியின் வயிற்றுக்குள் ஊடுருவி மறைந்தது. சாம் இப்போது ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். அவளைச் சுற்றி லண்டன் மியூசியம் கும்பல் மண்டியிட்டு கிடக்கிறது. பிரஜன் அவளது காவலனாக நின்றிருக்கிறான். சாமியின் வயிற்றுத் தோல் மெல்ல மெல்லத் துடிக்கிறது. உள்ளே இருக்கும் குழந்தை உதைக்கும்போது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அது ஒரு பிஞ்சு பாதமாக தெரியவில்லை, ஒரு 600 ராட்சத அரக்கனின் நகங்கள். சாமியின் வயிற்றைக் கிழிப்பது போல தெரிகிறது. சாம் இரத்தக் கண்ணீருடன் விகாரமாகச் சிரித்துக்கொண்டே சொல்கிறாள், "இந்த குழந்தை பிறந்ததும் உலகம் அழியும் நண்பர்களே." சாம் இப்பொழுது வெறும் பெண்ணல்ல, இந்த உலகத்தை அழிக்கப் போகும் அரக்கனின் தாய். பிரஜன் அவளுக்கு அடிமையாகிவிட்டான். இதோ அந்தக் கருப்பு சிம்மாசனத்தில் அமர்ந்து அவள் இரத்தக் கண்ணீருடன் சிரிக்கும்போதே சாபத்தின் முதல் படி தொடங்கிவிட்டது. ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. அடுத்து என்னத நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கீழே உள்ள 3 ஆப்ஷன்களில் உங்கள் பதிலை கமெண்ட் செய்யுங்கள். ஆப்ஷன் ஏ, சாமியின் உடலுக்குள் இருக்கும் அந்த உண்மையான சாம் ஆன்மா விழித்துக்கொண்டு தன் குழந்தையையும் பிரஜனையும் காப்பாற்ற தன்னைத்தானே அழித்துக் கொள்வாளா? ஆப்ஷன் பி, லண்டனிலிருந்து தப்பித்த அந்த மர்ம மந்திரவாதி சாமியின் குழந்தையை திருடிக்கச் சென்று ஒரு புனித இடத்தில் வளர்ப்பாரா? ஆப்ஷன் சி, சாமியின் குழந்தை பிறந்ததும் பிரஜன் மீண்டும் மனிதனாக மாறி அந்த அரக்கக் குழந்தையை தூக்கிக் கொண்டு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்வானா? கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.